ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம திருமலையில நடக்கக்கூடிய பௌர்ணமி கருட சேவா வந்து வர மாதங்கள்ல வந்து என்னைக்கு நடக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு வருஷத்துல நடக்கக்கூடிய பௌர்ணமி கருட சேவாவோட டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு இருக்கக்கூடிய பௌர்ணமியில திருமலையில இந்த கருட சேவா அப்படின்றது ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு நாள் தான். திருமலைக்கு நம்மளால அன்னைக்கு போக முடியல அப்படின்னாலும் நம்ம எஸ்பிபிசி சேனல் இல்லைன்னா யூடியூப் மூலமா லைவா நம்ம வீட்ல இருந்தே வந்து சாமி தரிசனம் வந்து பார்க்க முடியும். ஸோ திருமலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பௌர்ணமி கருட சேவை அன்னைக்கு போகிறது ரொம்ப ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். செப்டம்பர் இந்த மாசம் வந்து சனிக்கிழமை 10ஆம் தேதி வந்து பௌர்ணமி கருட சேவை வந்து நடக்குது. அடுத்தது அக்டோபர் மாசத்துல வந்து பிரம்மோற்சவம் வருது. அதனால அக்டோபர் 1ஆம் தேதியும் வந்து கருட சேவை இருக்கு. அண்ட் அக்டோபர் 9ஆம் தேதியும் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் கருட சேவை இருக்கு. அதே மாதிரி நவம்பர் மாசத்துல 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து கருட சேவை வந்து வருது. அதே மாதிரி டிசம்பர் மந்த் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் 8ஆம் தேதி தேர்ஸ்டே வியாழக்கிழமை உங்களுக்கான கருட சேவை இருக்கும். ஜனவரி 2023ல 6ஆம் தேதி ஜனவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி கருட சேவா இருக்கும். பிப்ரவரி 2023 வந்து 5 பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா. 2023 மார்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 7 மார்ச் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து வருது. ஸோ இந்த கருட சேவை வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமியை பேஸ் பண்ணி தான் வருது. சில டைம்ல சில காரணங்களால டிடிடி வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்துல அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால இந்தந்த நாட்கள்ல பௌர்ணமி கருட சேவைகள் இருக்கு. ஸோ அது நடக்காத பட்சத்துல வந்து கண்டிப்பா என்ன ரீசன்னால கேன்சல் பண்றாங்க அப்படின்றத அபிஷியலா அவங்களோட பிரஸ் நோட்ல வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 2022-23 வரைக்கும் இருக்கக்கூடிய பௌர்ணமி கருட சேவைக்கான டேட்டு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஒரு சிலர் வந்து வீடியோவா ஷேர் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எந்த மாசத்துல போறீங்க, என்னைக்கு பௌர்ணமி கருட சேவை வருதுன்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்படி கேன்சல் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 வீக் குள்ளார வந்து நமக்கு இன்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல தெரிஞ்சுக்கலாம். மேக்சிமம் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். கோவிட் டைம்ல மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்பெல்லாம் வந்து நார்மலா தான் இருக்கு. ஸோ வருடாந்திர கருட வாகன சேவா வந்து நான் அக்டோபர் 1ஆம் தேதி சொன்னோம் இல்லையா பிரம்மோற்சவத்து டைம்ல. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா ஆனுவல் கருட வாகன சேவா 2022க்கு அக்டோபர் 1ஆம் தேதி வந்து சாட்டர்டே அன்னைக்கு நடக்குது. ஸோ இந்த ஆனுவல் கருட வாகன சேவா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 7 மணில இருந்து உங்களுக்கு 11 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ மற்ற நார்மலான நாட்கள்ல நைட்டு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் மாட வீதிகள்ல மலையப்ப சுவாமிகள் வந்து இந்த கருட வாகனத்துல வந்து வர்றதுதான் வந்து இந்த பௌர்ணமி கருட சேவா. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ச்சியா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதோட ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் வீடியோவா மேக் பண்ணி போஸ்ட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேத்துக்கு இந்த வீடியோஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ அது மூலமா நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.